இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வெற்றியின் ஜீவிய நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இம்மானுவேல் விக்டர் ஏஜ் சபையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதுவரை எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நமக்கு போதுமானவராக எல்லா சூழ்நிலைகளும் இருந்து நம்ம இத்தனை நாளளவும் ஜீவனை கொடுத்து வழிநடத்தின தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படட்டும். இந்த கொடிய இக்கட்டான காலகட்டத்திலும் கூட அவருடைய கிருபையும் அவருடைய பாதுகாப்பும் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். அவரை துதிப்போம், ஜெபிப்போம், தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வோம். நன்மையானதை தொடர்ந்து தேவன் நமக்கு கட்டளையிடுவார். இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு சந்தோஷமான ஒரு நாள், ஒரு மகிழ்ச்சியின் ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பினாரோ அந்த நாட்கள் நிறைவேறக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் எருசலேமுக்கு நேராக ஜனங்கள் ஒரு அருமையான வாகனத்தின் மேல் ஏற்றி அவர் எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போகிறதான அந்த ஒரு நல்ல நாளாக நாம் அகில உலகம் முழுவதும் நினைத்து அதை சிந்தித்து அதற்கு விசேஷித்தமாய் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற ஒரு நல்ல ஒரு வாரத்தின் முதலாம் நாள். இயேசு எருசலேமுக்கு நேராய் பவனி போனார் என்று சொல்லுகிற நாள். இந்த நாட்களிலே அநேக சபைகளிலே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் குருத்தோலையை பிடித்து கொண்டு வீதி வழியாய் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி பாடி துதித்து போகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இந்த ஆண்டிலே அந்த சூழலை இல்லாமல் போகிறதை நினைக்கும் போது அநேகருடைய இருதயங்கள் வருத்தப்பட்டிருந்தாலும் வேதனைப்பட்டிருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நமக்கு செய்வார். ஆகவே தனிப்பட்ட முறையில் நாம் வீடுகளிலே உட்கார்ந்து நன்றாக ஆராதனை செய்வோம், அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராய் பவனி போனதான அந்த நாளின் அந்த சந்தர்ப்பத்தை குறித்து வேதத்திலிருந்து நாம் சில வசனங்களை வாசித்து குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தியானிக்க சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அவர் கடந்து போகிற போது பெத்பகே என்றதான அந்த ஊரின் அருகே வந்தபோது இயேசு தன்னோடு கூட வந்த 2 சீஷர்களை பார்த்து சொன்னார், அருகே ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்துக்கு போங்க. அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியையும் நீங்கள் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாராயிலும் ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது இயேசுவுக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவன் அதை விட்டு கொடுப்பான்.
அந்த கழுதையும் அதே போல சீஷர்கள் கீழ்ப்படிந்து அந்த கிராமத்தில் போய் அங்கே வழி அருகே கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு இயேசுவிடத்திலே வந்தார்கள். இயேசுவிடத்திலே கொண்டு வந்தபோது அதன் மேலே வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டு இயேசுவை அந்த கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு ஜனங்கள் எல்லாரும், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்று சொல்லி அவரை துதித்து மகிழ்ந்து குருத்தோலைகளை பிடித்து அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு எருசலேமுக்கு நேராய் பவனி போனதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் 2 காரியங்களை உங்களோடு கூட நான் முதலாவது பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கிராமத்துக்கு போங்கள், அருகில் இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை அவிழ்த்து விட்டு வாருங்கள். இதில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் கிராமத்துக்கு போங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் போக வேண்டிய காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். எதற்காக என்றால் இயேசுவை அறிவிப்பதற்காக, இயேசுவை குறித்து சொல்லுவதற்காக, இயேசுவை குறித்து மற்றவர்களுடைய இயேசுடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளும்படி அவளுக்கு அறிவிப்பதற்காக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். போய் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். கிராமத்துக்கு போங்க. இயேசு கிறிஸ்து வீட்டெழுந்து அவர் பரமேறும் பொழுது அவர் என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் முடிவடைந்த சகல நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று தான் சொல்லி அனுப்பினார். அந்தபடியே அவர் சொன்னார், போங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் புறப்பட்டு போவோம். புறப்பட்டு போவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குமானா இல்லாவிட்டால் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து, இயேசுவின் கிருபையை குறித்து, இயேசுவின் இரக்கத்தை குறித்து, இயேசுடைய வருகையை குறித்து இன்றைக்கு நாம் எடுத்து சொல்ல கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இரண்டாவதாக நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அந்த 9வது வசனத்திலே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாடல்லே? தாவீதின் குமாரன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது ராஜா, அவரை குறித்து நம்ம எல்லாரும் தெரியும். ஆடுகளுக்கு பின்னாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகித்து அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 2வது ராஜாவாக கர்த்தர் அவனை வைத்தார். 2வது ராஜாவாக இருந்து அந்த சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் ஆளுகை செய்தவன் தான் தாவீது. அந்த தாவீதினுடைய பெயரை அந்த இடத்தில் உச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு தாவீதின் குமாரன் என பல பெயர்களோடு இயேசு அழைக்கப்படுகிறார் என்பதை நீங்களும் நானும் வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் என்று அழகாக வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே அருமையான யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். தாவீதின் குமாரன் என்று அங்கே எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றினது, அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாய் என்றால் யார்? தாவீதின் தகப்பனுடைய பெயர் ஈசாய். பாருங்கள், ஈசாயின் தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் இவ்விதமாய் வாசிப்போமானால், அங்கேயும் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே,
பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதின் திறவுகோல். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுமானால் ஜெனரேஷனை குறித்து பார்க்கிறோம். அதிலும் தாவீதை உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஜனங்கள் பாடுவதின் ரகசியம் என்ன? அவ்வளவு தாவீதினுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்து அவரை அழைத்து சென்றத இந்த நல்ல நாளை இன்றைக்கு தேவ பிள்ளை நீங்களும் நானும் நினைவு கூறுகிற நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஏன் தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார்? வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 71ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 71ஆம் சங்கீதம் 8வது வசனம். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கிறது. நாள்தோறும் உடைய மகத்துவத்தினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் தாவீதின் குமாரன் அழைக்கப்பட்டான் என்றால், இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்கிறவனாக காணப்பட்டான், தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்பட்டான், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவனாக காணப்பட்டான். எந்த சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் அவன் ஆண்டவரை துதித்தான். ஆகவேதான் சங்கீதம் என்று சொன்னாலே ஒரு பாடல். சங்கீதங்களை அதனால்தான் சபைகளிலே நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை போதகர் வாசிக்க, அடுத்த வசனத்தை ஜனங்கள் வாசிக்கிறார்கள். பாரும், அது ஒரு பாடல். அபிதமாய் பாடி துதித்த அந்த சங்கீதம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் நாவில் இருக்கும் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 22:25ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நான் மகா சபையிலே ஆண்டவரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜாதிகளுக்குள்ளே நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நாள் முழுவதும் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரை அதிகமாய் துதித்து 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 ஆசீர்வாதத்தையும் நன்மையும் விடுதலையும் தேசத்திற்குரிய நன்மைகளையும் கொண்டு வந்தான் தாவீது. ஆகவேதான் அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். தேவனை துதிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கும் எனக்குள்ளும் இந்த நாட்களில் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதிகமாக ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை அதிகமாய் மேம்படுத்துவோம். துதிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுகளை உடைக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு பவுலும் சீலாவும் சுவிசேஷத்து நிமித்தம் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். சரீரம் முழுவதும் வேதனை, கைகள் கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டது, அடிப்பட்ட வேதனைகள், காயங்கள். அந்த வேதனையின் மத்தியிலும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன்னுடைய கரத்தினால் அந்த வேதனையை போக்குவதற்கு முடியவில்லை, ஆற்ற முடியவில்லை. தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வேதத்தில் அழகாக சொல்லுகிறார்கள், அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்தவர்கள் பாடினார்கள். தேவனை துதித்து பாடின போது நடந்தது என்ன? சிறைச்சாலைகள் அசைய ஆரம்பித்தது, சிறைச்சாலை கதவுகள் தானாக திறவுள்ள ஆரம்பித்தது. எனக்கு அருமையா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தாவீதின் குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீ ஆராதனை செய்யும் போது, நீ துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, எல்லா சூழ்நிலைகள் அவரை நீ உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில திறந்து கொண்டப்பா. அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும்.
அடைக்கப்பட்டதான அநேக நன்மைகள் உனக்கு திறக்கப்படும். குறைவில்லாத நன்மைகளை என் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். துதிக்கிற ஒரு தாவீது, நம்முடைய தேவனாயிருக்கிற கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் சொல்லுகிறார் ஏசாயாவிலே, இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்களும் நானும் தேவனை துதிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், வேறு விரிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்துவிடக் கூடாது. இந்த நாட்களிலே அதிகமாக ஆண்டவரை துதிப்போம், அதிகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அதிகமாக ஆண்டவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்வோம். இரண்டாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாய் தாவீதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய ஆலயத்தை குறித்து வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவன் வாஞ்சையும் தாகம் உள்ளவனாக இருந்தான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, நமக்கு அருமையாய் கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். சபையாராய் நாம் கூடி உட்கார்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு நாம் ஆராதனைக்கு போறோம். இப்ப 2 வார காலங்களாக நம்முடைய ஆராதனைகளுக்கு ஆலயத்துக்கு போக முடியல. இப்பொழுது அநேகருக்கு பாரம் உண்டாகிறது, அநேகருக்கு மன நெருக்கம் உண்டாகிறது. ஐயோ, கோயிலுக்கும் போக முடியல, கோயில் திறந்திருக்கும் போது போவதில்லை, ஆனால் கோயில் அடைச்சிருங்கள் சொன்ன பிறகுதான் இன்னைக்கு அநேகருக்கு பாரம் வருது. ஆனால் அப்படி அல்ல, தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்து வாஞ்சி உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு உங்களுக்கும் இருக்கும் தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சையும் தாகமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தை குறித்து வாஞ்சையும் தாகமும் இருந்ததுனால தான் அவன் தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலே, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் சமீபமான நாட்களிலே என் ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யுங்கள். தேசத்தை, ஜனங்களை, உலகத்தை, குடும்பங்களை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக இயேசுவை பிரியப்படுத்துங்கள். இயேசுவுக்கு நீங்களும் நானும் பிரியமாயிருக்கும் போது அநேகரும் நம்மேல் பிரியமாயிருப்பார்கள். இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்கள். இயேசுவுக்கு பிரியமானபடி நடங்கள். இயேசுவுக்கு பிரியமானதை பேசுங்கள். இயேசுவுக்கு பிரியமானபடி செயல்படுங்கள். இப்படியெல்லாம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்ததுனால தான் தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த விசேஷித்த நாட்களிலே நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்கள். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சையும் தாகத்தையும் நான் வைத்துக் கொள்ளுவேன். அதற்காக பிரயாசப்படுவேன். தேவனுடைய சரீரமாகிய ஆலயம் இந்த பூலோகத்திலே கட்டப்படுவதற்கு என்னால் முடிந்த அளவு நான் சுவிசேஷ பணியினை செய்வேன். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வேன் என்று சொல்லி உடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் ஒன்றை சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரங்களாக அவரோடு கூட இருப்பீர்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள், அவரை உயர்த்தி காட்டுங்கள். அவர் நல்லவர், அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் கிருபை நிறைந்தவர், மனதுருக்கமுடைய தேவன். அவருக்கே ஆராதனை செய்யுங்கள். நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். இருந்த இடங்களில் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். இதுவரை ஜெபிக்காத ஒரு சூழ்நிலைகளிலே நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்களானால் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் ஆண்டவரை துதிப்பேன்,
இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்களிலே, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாளிலே ஒரு நாள் நல்ல ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். நான் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். தாவீது சொன்னது போலவே கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் ஆவியில் இருக்கும் என்று சொன்னது போல எப்பொழுதும் நான் நம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். நஷ்டமானாலும் துதிப்பேன், கஷ்டமானாலும் துதிப்பேன், உயர்வானாலும் துதிப்பேன், தாழ்வானாலும் துதிப்பேன், எல்லா சூழலும் மனரம்யமாய்மை துதிப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேவனுடைய ஆலயங்களுக்கு ஒழுங்காய் கடந்து போங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள், அவருக்கு பிரியமானபடி நடங்க. மனிதனை பிரியப்படுத்த அல்ல, தெய்வத்தை பிரியப்படுத்த. உங்க அப்பனை பிரியப்படுத்துங்க, உங்க அப்பா இயேசுவை பிரியப்படுத்துங்க. அவர் எல்லாவித ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தீர்மானம் எடுக்க ஆயத்தந்தானா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியுமான இந்த மாலை வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தகப்பனுடைய மகிழ்ச்சியும் சமாதானம் சந்தோஷம் இந்த வேளையில வெளிப்படுவதாக. பிள்ளைகள் எடுத்திருக்கிற தீர்மானத்திலே உம்முடைய வருகை வரை நிலைத்து நிற்கும்படி அவர்களுக்கு நீ உதவி செய். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை தாவீதை போல துதிக்கிறவர்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய். துதிக்கிறதுனாலே கட்டுகள் உடைக்கப்படும் அல்லவா? துதிக்கிறதுனாலே எரியோ கோட்டை விழுந்ததல்லவா? இதே போல துதித்து துதித்து சத்ருவின் கிரியைகளை அழிக்கவும், வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை மாற்றி அமைக்கவும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்வீராக. பலவீனத்தோடு வியாதியோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களும் துதிக்கட்டும், வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாக்கட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஆலயத்தை குறித்த வாஞ்சையும் ஆலயத்தை குறித்த தாகமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதனை பிரியப்படுத்தாதபடிக்கு உம்மை பிரியப்படுத்தி நடக்க, உம்மை பிரியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ, உம்மை பிரியப்படுத்தி இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண என் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இப்படி செய்வதனாலே வருகிற உன்னதமான ஆசீர்வாதங்களை, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்ளட்டும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகமாக ஆண்டவரை துதியுங்கள். துதித்தலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றது, துதித்தலே நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்வு. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காண்கிறதான இந்த முகவரியிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவைகளுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.